ஆ. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் குணா ஃப்ரம் ஃபைன் பைசைக்கிள் ஸ்டுடியோ. இந்த எஃப்டி டியூனிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஃப்டி டியூனிங்கிறது வந்து கேபிள் ஆல்ரெடி இருக்குது, மைல்டான டியூனிங்னா நம்ம பேசிக்காக எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். அப்படி வந்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கேபிள் இருக்குது, பட் ரப்பிங் நாய்ஸ் மட்டும் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ரப்பிங் நாய்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ரப்பிங் நாய்ஸ் வருதுங்களா? அந்த ரப்பிங் நாய்ஸ் மட்டும் இருக்குன்னா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எஃப்டிக்கு வந்து லெஃப்ட் ஷிஃப்டர் தானே. லெஃப்ட் ஷிஃப்டர் கேபிள் ட்ராக் இது வந்து நான் உங்களுக்கு பேசிக் வண்டியில் சொல்லித்தரேன். ஏன்னா இதில் எல்லாமே கேபிள்ஸ் எக்ஸ்டர்னல் இருக்கும், மற்ற பைக்கில் இன்டர்னல் இருக்குன்றதால இந்த எக்ஸ்டர்னல் கேபிள் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக புரியும்ன்ட்டு. எஃப்டியோட ஷிஃப்டர் கேபிள் இது தான், ஓகேங்களா? இது பிரேக் கேபிள். ஓகே, பிரேக் கேபிள் வந்து திக்கராக இருக்கும், ஷிஃப்டர் கேபிள் வந்து தின்னராக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பேர் பேரல் அட்ஜஸ்டர் சொல்லுவாங்க. இந்த நாபை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா கேபிள் டென்ஷன் அதிகமாகும், டைட் பண்ணிங்கன்னா கேபிள் லூசன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி எஃப்டியை டியூன் பண்ண முடியும் நமக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் ஆகுது. இது அவுட் சைட் டீரெயில், இது இன்சைட் டீரெயில், இது அவுட் சைடில் ஆகுது உங்களுக்கு. அப்போனா டீரெயில் மைல்டாக வெளியில் வந்ததுனால இந்த சவுண்ட் வராது. ஓகேங்களா? மைல்டாக வெளியில் வந்ததுன்னா வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டென்ஷன் ஒயர் இருக்குது, அப்போ இந்த டென்ஷன் ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணணும், பேரல் அட்ஜஸ்டர். ஓகேங்களா? பேரல் அட்ஜஸ்டர் லூஸ் பண்ணிங்கன்னா கேபிள் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும், டீரெயில் கொஞ்சம் வெளியில் வரும். அது 1 mm 2 mm இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இதில் பண்ணலாம் தைரியமாக. ஓகேங்களா? இதை வெளியில் பண்ண உடனே நீங்கள் நிறைய இது பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் டீரெயிலர் லாக் ஆகாமல் இருந்ததுன்னா செயின் வெளியில் வரும். ஓகேங்களா? அதனால் டீரெயிலர் லாக் வச்சுட்டு தென் டென்ஷன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தோடனே திருப்பி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு கியரை இறக்கிட்டு திருப்பி மேலே ஏற்றணும். ஓகேங்களா? ஏற்றுனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நாய்ஸ் போயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு லோ கியரில் வர நாய்ஸ். இப்போ கிட்ட வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து செயின் ரப் ஆகுது. இது வந்து என்னென்னா இது லைட்டாக ஒரு மைக்ரோ ஷிஃப்ட் மட்டும்தான். இந்த ஷிஃப்டப்போ டாப் கியர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். லோ கியருக்கு இது எப்பயுமே வந்து 2 ஷிஃப்டர், பிகாஸ் டியூவல் ஷிஃப்டர் அண்ட் டியூவல் மைக்ரோ அட்ஜஸ்டர்னு வாங்க. இந்த சின்ன ஷிஃப்டர்ஸ் லிவர் இருக்குதுங்க, சின்ன லிவரை மைல்டாக எடுத்துட்டிங்கன்னா ஓகே மைல்டாக தான் ஹார்டி வந்து எஃப்டி வந்து மைல்டாக மூவ் ஆகும். இதை வந்து இந்த கிராஸ் செயினை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பக்கம் வாங்கலாம். ப்ளஸ் மைல்டாக அழுத்துறப்ப பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு மூவ் இருக்கும். இது வந்து கியர் மாறாது, பட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும். தெரிஞ்சுங்களா? இப்போ சவுண்ட் வருதா? அந்த மைல்டு ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வந்து அரெஸ்ட் பண்ணும். இது பேர் வந்து மைக்ரோ அட்ஜஸ்டர். இதை வந்து என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக எடுத்திங்கன்னா செயின் கீழே இறங்கிடும். கீழேயும் வந்து ஒரு மைக்ரோ அட்ஜஸ்டர் வரும், டிபெண்ட்ஸ். இப்போ கீழே யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் மேக்ஸிமம் லோ கியர்ஸ் வைப்பீங்க. இங்கே லோ கியர்ஸ் வைக்கிறப்ப செயின் வந்து ரப் இருக்காது. சப்போஸ் இதே நீங்கள் ஹை கியர் வந்து பாட்டமில் வச்சு கேடன்ஸ் நிறைய பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இங்கே சவுண்ட் வருது பாருங்கள், கிட்ட வாங்கலாம் சார். இங்கே வந்து ரப் ஆகுது, தெரிஞ்சுங்களா? அப்போ வந்து இந்த ஃபுல் ஷிஃப்டர் இருக்குல்ல இந்த பக்கம். ஓகே, இப்போ வந்து லோ கியரில் இருக்குது, பட் சவுண்ட் மேக் ஆகுது. அப்போ வந்து இந்த ஃபுல் ஷிஃப்டரை மைல்டாக எடுத்திங்கன்னா ஒரு டிக்னோ சவுண்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கியர் மாறாது, இது ஒன்லி ஃபார் த பேரல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா கியரே மாறிடும். வேறு இந்த பக்கம் வந்துடுங்க. அதே மாதிரி வந்து எப்பயுமே வந்து கியர்ஸ் வந்து ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு இந்த கேபிள் இருக்குது தெரியுங்களா, அதை இழுத்து இங்கே வச்சு டைட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன். ஓகே, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பேரல் அட்ஜஸ்டரில் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி டீரெயிலர் வந்து ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறமாவும் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அலைன்மெண்ட் இருக்கும். டீரெயிலர் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். டீரெயிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இங்கே ஒரு 2 mm கேப் இருக்கும். கிட்ட வாங்கலாம். அதுக்கப்புறம் கேபிள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே ஒரு 2 mm கேப்பில் வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, லிமிட் ஸ்க்ரூவை லாக் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஒன்று ஹை ஸ்க்ரூ, ஒன்று லோ ஸ்க்ரூ. இதில் வந்து உள்ளே இருக்கிறது ஹை ஸ்க்ரூ, வெளியில் இருக்கிறது லோ ஸ்க்ரூ. சரி, உள்ளே இருக்கிறது லோ ஸ்க்ரூ, வெளியில் இருக்கிறது ஹை ஸ்க்ரூ. நீங்கள் இதை டைட் பண்ணிங்கன்னா டீரெயிலர் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் கேபிளில் இழுத்து வைக்கணும். வச்சால் தான் உங்களுக்கு டியூனிங் ரொம்ப பக்காவாக இருக்கும். இந்த டீரெயிலர் அட்ஜஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு செயின் வெளியில் விழறதுக்கு காரணம் வந்து இந்த ஐ ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஓகேங்களா. இந்த ஐஸ் ஸ்க்ரூ வந்து மைல்டாக டைட் பண்ணிங்கன்னா, நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள், டீரியல் உள்ளே போதா. ஓகே, இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ஃபுல்லாக ஹை கியர், பைக்கோட ஃபுல் ஹை கியரில் வச்சுட்டு கிட்ட வாங்க ஆகாஷ். இங்கே செயின்லேருந்து ஒரு 2 mm கேப். ஓகேங்களா, இது 2 mm கேப்புக்கு நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா 2 mm கேப் இருக்கும். ஓகேவா, இப்போ நிறைய இருக்குல்ல, நான் இப்போ டைட் பண்ணுறேன். 2 mmல வந்து லாக் ஆச்சா, டன். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப், பிகாஸ் அந்த செயின் ஏறுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். மாற்றிட்டு நீங்கள் செயினை கரெக்டாக டைட் பண்ணிங்கன்னா இறங்கி ஏறுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.